நரகம் பை டான் பிரவுன். அத்தியாயம் 63. மரண முகமூடியில் இருந்த சுருள் உரையை இப்பொழுது ராபர்ட் லிங்டன் எழுத்தாக்கம் செய்துவிட்டதால் அவர்களால் இன்னும் நெருக்கமாக அதை ஆய்வு செய்ய முடியும். அதற்கு உதவி செய்யும் வகையில் சியானாவும் டாக்டர் ஃபெரிஸும் நெருங்கி அமர்ந்தனர். ஃபெரிஸ் சொறிவதையும் மூச்சுவிட சிரமப்படுவதையும் பொறுத்து கொள்ள லிங்டன் முடிந்தவரை முயற்சித்தார். அவருக்கு ஒன்றுமில்லை, தனக்குத்தானே சொல்லிக்கொண்ட லிங்டன் தன் கவனத்தை தனக்கு முன்னால் வலுக்கட்டாயமாக திணித்து கொண்டார். உறுதியான அறிவை சொந்தம் கொண்ட, இங்கே மறைந்திருக்கும் கற்பித்தலை உணர்ந்து கொண்ட, திரைக்கு பின்னால் இருக்கும் கவிதைகள் மிகவும் இருளார்ந்தவை. நான் முன்பே குறிப்பிட்டது போல லிங்டன் தொடங்கினார். ஜாப்ரிஸ்டின் கவிதையினுடைய துவக்க அடி தாந்தேயின் இன்ஃபெர்னோவில் இருந்து வார்த்தைக்கு வார்த்தை எடுத்தாளப்பட்டுள்ளது. அந்த வார்த்தைகள் ஆழமான அர்த்தத்தை கொண்டவை என்பதற்கான எச்சரிக்கை. தாந்தேயின் மறைக்குறியீட்டு படைப்பானது மதம், அரசியல் மற்றும் தத்துவத்தின் மீதான மறைபொருளான குறியீட்டு அர்த்தங்களை கொண்டது. இந்த இத்தாலிய கவிஞரை பைபிளை ஒருவர் ஆராயும் அளவுக்கு ஆராய வேண்டியிருக்கிறது என்றே லிங்டன் எப்பொழுதும் தன் மாணவர்களுக்கு சொல்லி வந்திருக்கிறார். அதாவது ஆழமான அர்த்தத்தை புரிந்து கொள்ள வரிகளுக்கு இடையில் படிப்பது. மத்திய கால அரூபியல் அறிஞர்கள், லிங்டன் தொடர்ந்தார், தங்களுடைய ஆய்வை பொதுவாக 2 பிரிவுகளாக பிரிப்பார்கள்: உரை மற்றும் பிம்பம். உரை என்பது படைப்பின் நேரடி பொருளை கொண்டிருக்கும். பிம்பம் என்பது ஒரு குறியீட்டு செய்தி. சரி என்றார் பேரிஸ் ஆர்வத்துடன். அப்படியென்றால் இந்த வரியுடன் தொடங்கும் கவிதை? அது குறிப்பிடுவது, சியானா குறுக்கிட்டாள், நம்முடைய மேலோட்டமான வாசிப்பு அந்த கதையின் ஒரு பகுதியை மட்டுமே வெளிக்கொணரும். உண்மையான அர்த்தம் மறைக்கப்பட்டிருக்கலாம். ஏதோ ஒன்று, அப்படித்தான். மீண்டும் அந்த உரையில் தன் பார்வையை பதித்த லிங்டன் தொடர்ந்து சத்தமாக வாசித்தார். குதிரைகளின் தலைகளை கொய்த, குருடர்களின் எலும்புகளை தோண்டியெடுத்த நயவஞ்சக வெனிஸ் டூஜியை தேடு. நல்லது என்றார் லிங்டன். தலையில்லாத குதிரைகளையும் குருடர்களின் எலும்புகளையும் பற்றி எனக்கு எதுவும் தெரியாது. ஆனால் இது ஏதோ ஒரு குறிப்பிட்ட டூஜியை நாம் தேட வேண்டும் என்பது போல் இருக்கிறது. அது டூஜியின் கல்லறையாக இருக்குமா என்றாள் சியானா. அல்லது ஒரு சிற்பம் அல்லது ஓவியம்? லிங்டன் பதிலளித்தார். பல நூற்றாண்டுகளுக்கு டூஜிக்களே கிடையாது. டூஜிக்கள் என்போர் பிற இத்தாலிய நகரங்களை சேர்ந்த பிரபுகளை போன்றவர்கள். அவர்களில் 100க்கும் மேற்பட்டோர் கிமு 697 தொடங்கி ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக வெனிஸில் ஆட்சி செய்தவர்கள். அவர்களுடைய வம்சாவளி 18ஆம் நூற்றாண்டின் பிற்பகுதியில் நெப்போலியன் படையெடுப்போடு முடிவுக்கு வந்தது. ஆனால் அவர்களுடைய புகழும் அதிகாரமும் வரலாற்று ஆசிரியர்களுக்கு பெரும் ஆர்வத்தை தூண்டக்கூடிய விஷயங்களாகவே இருந்து வருகின்றன. உங்களுக்கே தெரிந்திருக்கலாம் என்றார் லிங்டன். வெனிஸின் 2 முக்கியமான சுற்றுலா கவர்ச்சியே டூஜியின் அரண்மனையும் ஜெயின்ட் மார்க்கின் நீதிமன்றமும்தான். அவை இரண்டுமே டூஜிகளுக்காக, டூஜிக்களால் கட்டப்பட்டவை. அவர்களில் பலரும் அங்குதான் புதைக்கப்பட்டிருக்கிறார்கள். உங்களுக்கு தெரியுமா என்ற அந்த கவிதையை பார்த்தபடியே கேட்டாள் சியானா. குறிப்பிட்ட வகையில் ஆபத்தானவர் என்று ஏதேனும் டூஜி இருந்திருக்கிறாரா? அந்த கேள்வியில் ஏதோ விஷயம் இருப்பதாக லிங்டனுக்கு தோன்றியது. வெனிஸின் நயவஞ்சகமான டூஜியை தேடு. எனக்கு அப்படி யாரும் தெரியவில்லை. ஆனால் இந்த கவிதை ஆபத்தான என்ற வார்த்தையை பயன்படுத்தவில்லை. அது நயவஞ்சகமான என்ற வார்த்தையை தான் பயன்படுத்தியிருக்கிறது.
இவற்றிற்கு குறைந்தபட்சம் தாந்தேயின் உலகத்திலாவது வேறுபாடு இருக்கிறது. நயவஞ்சகம் என்பது 7 கொடிய பாவங்களுள் ஒன்று. அவற்றில் இருப்பதிலேயே மிக மோசமானது அதற்கு நரகத்தின் 9வதும் கடைசியுமான சுற்றில் தண்டனை அளிக்கப்படுகிறது. நயவஞ்சகம் தாந்தே வரையறுத்துள்ளபடி தன்னை நேசித்தவருக்கு துரோகம் செய்வது. இந்த பாவத்திற்கு வரலாற்றில் மிகவும் குறிப்பிடும்படியான உதாரணத்தை சொல்ல வேண்டும் என்றால் தான் மிகவும் நேசித்த ஜீசஸிற்கு யூதாஸ் செய்த துரோகம்தான். இதனை மிக மோசமானதாக கருதியே தாந்தே யூதாஸை நரகத்தின் மிகவும் மையத்திற்கு விரட்டுகிறார். நேர்மையற்ற அவன் குடியிருப்பதால் அந்த பகுதி யூதேகா என்று அழைக்கப்படுகிறது. சரி என்றார் பேரிஸ். அதனால் நாம் நயவஞ்சக செயலில் ஈடுபட்ட ஒரு 2Gயை தேடுகிறோமா? சியானா அதை ஆமோதித்தார். அதுதான் நமக்கிருக்கும் சாத்தியப்பாடுகளை வரம்பிற்குள் கொண்டு வரும். அவள் சற்று இடைவெளி விட்டாள். ஆனால் அடுத்த வரியில் குதிரையின் தலைகளை கொய்தவன். அவள் லெங்டனை பார்த்தாள். குதிரை தலைகளை வெட்டிய 2G என்று யாராவது இருக்கிறாரா? சியானா எழுப்பிய இந்த பிம்பம் தி காட்ஃபாதர் திரைப்படத்தில் வரும் பயங்கரமான காட்சியை லெங்டனுக்கு நினைவூட்டியது. அப்படி எதுவும் தோன்றவில்லை. ஆனால் அதன்படி பார்த்தால் அவன் குருடர்களின் எலும்புகளை தோண்டி எடுத்தவன் என்றும் வருகிறது. அவர் பேரிஸை பார்த்தார். உங்கள் போனில் இன்டர்நெட் இருக்கிறது தானே? தன்னுடைய போனை எடுத்த பேரிஸ் அதை தன்னுடைய வீங்கிய அரிப்பெடுத்த விரல் நுனிகளில் வைத்து காட்டினார். இந்த பட்டன்களை தான் என்னால் சமாளிக்க முடியாது. நான் பார்க்கிறேன் என்ற சியானா அவருடைய போனை எடுத்தாள். நான் வெனிசியா டூஜிக்கள், தலையில்லாத குதிரைகள் மற்றும் குருடனின் எலும்புகள் என தேடி பார்க்கிறேன். அவள் அந்த சிறிய கீபோர்டில் வேகமாக டைப் செய்தாள். லெங்டன் இன்னும் ஒரு முறை அந்த கவிதையை உற்று பார்த்து சப்தமாக தொடர்ந்து படித்தார். புனித நாணத்தின் பளபளக்கும் மியூசியத்துக்குள் முழங்காலிட்டு தரையில் உள்ள காதை வைத்து சலசலத்தோடும் தண்ணீரின் சத்தத்தை கேள். மியூசியோன் என்று எதையும் கேள்விப்பட்டதில்லை என்றார் பேரிஸ். அது படைப்பு தேவதைகளால் பாதுகாக்கப்பட்ட கோயில் என்பதை குறிக்கிறது என்றார் லெங்டன். ஆரம்ப கால கிரேக்கத்தில் மியூசியோன் என்பது அறிவு ஞானம் பெற்றவர்கள் ஒன்று கூடி தங்கள் கருத்துக்களை, இலக்கியத்தை, இசையை, கலையை பகிர்ந்து கொள்ளும் இடமாக இருந்தது. முதல் மியூசியோனை கிறிஸ்து பிறப்பதற்கு பல நூற்றாண்டுகளுக்கு முன்னர் அலெக்சாண்டிரியா நூலகத்தில் டாலமி கட்டினார். அதன் பிறகு உலகில் நூற்றுக்கணக்கானவை தோன்றிவிட்டன. டாக்டர் புரூக்ஸ் என்று சியானாவை பார்த்து நம்பிக்கையுடன் அழைத்தார் பேரிஸ். வெனிஸில் ஏதாவது மியூசியா இருக்கிறதா என்று பார்த்து சொல்ல முடியுமா? உண்மையில் அங்கே அவை டசன் கணக்கில் இருக்கின்றன என்ற லெங்டன் விளையாட்டுத்தனமான புன்னகையை உதித்தார். இப்பொழுது அவை மியூசியம்கள் என்று அழைக்கப்படுகின்றன. ஆஹா என்றார் பேரிஸ். நாம் வலையை இன்னும் அகலமாக கட்டலாம் என்று நினைக்கிறேன். போனில் டைப் செய்தபடியே இருந்த சியானாவுக்கு பல வேலைகளை ஒரே நேரத்தில் கவனிப்பதில் சிக்கல் இல்லாதபடியால் தனக்கு கிடைத்த முடிவுகளையே பார்த்து கொண்டிருந்தாள். சரி, குதிரைகளின் தலையை கொய்த, குருடர்களின் எலும்புகளை தோண்டியெடுத்த 2G இருக்கும் அருங்காட்சியத்தை தான் நாம் இப்பொழுது தேடிக்கொண்டிருக்கிறோம். ராபர்ட், இதை தேடி பார்ப்பதற்கு சரியான அருங்காட்சியம் என்று உங்களுக்கு ஏதாவது தோன்றுகிறதா? வெனிஸின் சிறந்த அருங்காட்சியகங்கள் அனைத்தையுமே லெங்டன் நன்றாக பரிசீலனை செய்துவிட்டார். கேலரி டெல் அகடெமியா, காரேசெனிகோ, பேஜி குகன்ஹேம் கலெக்ஷன்,
மியூசியோகோரர். ஆனால் இந்த விவரணைக்கு பொருந்துவதாக எதுவும் இல்லை. அவர் மீண்டும் அந்த உரையை படித்தார். புனித ஞானத்தின் பளபளக்கும் மியூசியானுக்குள் முழங்காலிட்டு. லெங்டன் குறுநகை புரிந்தார். புனித ஞானத்தின் பளபளக்கும் மியூசியனுக்குள் முழங்காலிட்டு என்ற வரிக்கு ஏற்றபடி சரியாக பொருந்தி போகும் அருங்காட்சியகம் ஒன்று வெனிஸில் இருக்கிறது. பேரிசு மற்றும் சியானா ஆகிய இருவருமே அவரை எதிர்பார்ப்புடன் பார்த்தனர். அது ஜெயின் மார்க்கத்தின் நீதிமன்றம் என்றார் அவர். வெனிஸில் உள்ளதிலேயே மிகப்பெரிய தேவாலயம். பேரிஸ் உறுதியற்றவராக காணப்பட்டார். அந்த தேவாலயம் ஒரு அருங்காட்சியகமா? லெங்டன் தலையாட்டினார். வாடிகன் மியூசியத்தை போன்றதேதான். மேலும் என்னவென்றால், ஜெயின் மார்க்கின் உட்புறமானது அலங்காரத்திற்கும் முழுமைக்கும் அதனுள்ளிருக்கும் கெட்டியான தங்க கற்களும் பெயர் பெற்றது. பளபளக்கும் மியூசியான் என்ற சியானா உண்மையாகவே பரவசமானாள். லெங்டன் ஆமோதித்தார். இந்த கவிதையில் விவரிக்கப்பட்டிருக்கும் பளபளக்கும் கோயில் என்பது ஜெயின் மார்க் தான் என்பதில் அவருக்கு எந்த சந்தேகமும் இல்லை. பல நூற்றாண்டுகளாகவே வாடிகன் ஜெயின் மார்க்ஸை செயின் மார்க்ஸ்லா செய்சி டிவோரா என்றே அழைத்து வந்திருக்கிறது. அதாவது தங்க ஆலயம். அத்துடன் உலகில் உள்ள மற்ற தேவாலயங்களை காட்டிலும் அதன் உட்புறம் பளபளப்பானது என்றும் லெங்டன் கருதினார். இந்த கவிதை முழங்காலிட்டு என்றும் குறிப்பிடுகிறது என்றார் பேரிஸ். தேவாலயம்தான் முழங்காலிடுதல் என்பதற்கு சரியாக பொருந்தி வருகிறது. சியானா மீண்டும் ஆர்வத்துடன் டைப் செய்தாள். நான் தேடுதலில் ஜெயின் மார்க்கையும் சேர்த்துக் கொள்கிறேன். நாம் 2Gயை எங்கே தேட வேண்டும் என்று கூட அதில் தெரியலாம். ஜெயின் மார்க்கில் 2Gக்களுக்கு பஞ்சமே இருக்காது என்று லெங்டனுக்கு தெரியும். அதாவது மிகவும் நேரடியாக சொல்வதென்றால் அது 2Gக்களின் மன்றம். மீண்டும் அந்த கவிதையை நோக்கி திரும்பிய போது அவர் உற்சாகம் அடைந்தவராக உணர்ந்தார். புனித ஞானத்தின் பளபளக்கும் மியூசியானுக்குள் முழங்காலிட்டு தரையில் உன் காதை வைத்து சலசலத்தோடும் தண்ணீரின் சத்தத்தை கேள். சலசலத்தோடும் நீர். லெங்டன் அதிசயத்தார். ஜெயின் மார்க்கிற்கு கீழே தண்ணீர் ஓடுகிறதா? அந்த கேள்வி முட்டாள்தனமானது என்பதை உணர்ந்து கொண்டார். அந்த நகரம் முழுவதிலுமே கீழே தண்ணீர் ஓடுகிறது. வெனிஸில் உள்ள எல்லா கட்டிடங்களுமே மெதுவாக மூழ்கிக் கொண்டும் ஒழுகிக் கொண்டும் தான் இருக்கின்றன. அந்த மன்றத்தின் உள்ளே எங்கே ஒருவர் முழங்காலிட்டு சலசலத்தோடும் தண்ணீரின் சத்தத்தை கேட்பது என்பதை அவர் கற்பனை செய்து பார்க்க முயற்சித்தார். அதை கேட்டவுடன் நாம் என்ன செய்வது? மீண்டும் அந்த கவிதைக்கே திரும்பிய லெங்டன் அதை சத்தமாக படித்து முடித்தார். முழுகிக் கொண்டிருக்கும் அரண்மனைக்குள் ஆழமாக. இங்குதான் இருளில் அந்த கோத்னிக் அசுரன் காத்திருக்கிறான். நட்சத்திரங்கள் எதையும் பிரதிபலிக்காத காயலின் இரத்த சிவப்பான தண்ணீரில் மூழ்கிக் கொண்டிருக்கிறான். சரி என்றார் அந்த பிம்பத்தினால் தொந்தரவுக்கு ஆளான லெங்டன். ஏதோ ஒரு மூழ்கிக் கொண்டிருக்கும் அரண்மனையை நோக்கி சலசலக்கும் அந்த தண்ணீரின் சத்தத்தை தான் நாம் பின்தொடர வேண்டும். பேரிஸ் தன்னுடைய முகத்தை சொரிந்து கொண்டே அரை மனதுடன் காணப்பட்டார். கோத்னிக் அசுரன் என்றால் என்ன? பாதாள உலகத்தவன் என்ற சியானாவின் விரல்கள் போனில் செயல்பட்டபடியே இருந்தன. கோத்னிக் என்றால் பூமிக்கு கீழே என்று அர்த்தம். ஓரளவுக்கு சரி என்றார் லெங்டன். இந்த வார்த்தைக்கு மேற்கொண்டு வரலாற்று தாக்கங்கள் இருக்கின்றன. அதில் ஒன்று பிராணிகங்களுடனும் அசுரர்களுடனும் சம்பந்தப்பட்டது. கோத்னிக்குகள் என்பது மொத்த பிராணிக தேவதைகளையும்
அசுரர்களையும் குறிப்பது. எர்னிஸ், ஹேகேட் மற்றும் மெடுசா போன்றோரை உதாரணமாக சொல்லலாம். அவர்கள் பாதாள உலகத்தில் வசிப்பதாலும் நரகத்துடன் சம்பந்தப்பட்டவர்கள் என்பதாலும் அவர்கள் கோத்துனிக்குகள் என்று அழைக்கப்படுகின்றனர் என்று இடைவேளை விட்டார் லெங்டன். வரலாற்று பூர்வமாக பூமியிலிருந்து உருவான அவர்கள் மனித உலகை சிதைத்து அழித்துவிட்டுதான் மேற்பரப்பிற்கு வந்தார்கள். அங்கே ஒரு கணம் அமைதி நிலவியது. அனைவரும் ஒரே விஷயத்தை பற்றியே நினைத்து கொண்டிருப்பதை லெங்டன் உணர்ந்தார். இந்த கோத்னிக் அசுரன்தான் ஜாக்பிரிஸ்டின் கொள்ளை நோயாக இருக்க வேண்டும். இங்குதான் இருளில் அந்த கோத்னிக் அசுரன் காத்திருக்கிறான். நட்சத்திரங்கள் எதையும் பிரதிபலிக்காத காயலின் இரத்த சிவப்பான தண்ணீரில் மூழ்கிக் கொண்டிருக்கிறான். எப்படியோ என்ற லெங்டன் அதே விஷயத்தில் தொடர முயற்சித்தார். நாம் ஒரு பாதாள இடத்தை தேடிக்கொண்டிருக்கிறோம் என்பது மட்டும் நிச்சயம். அதைதான் இந்த கவிதையின் வரியான நட்சத்திரங்கள் எதையும் பிரதிபலிக்காத காயல் குறிப்பிடுகிறது. நல்ல விஷயம் என்ற சியானா இப்பொழுது ஃபேரிஸின் போனை பார்த்து கொண்டிருந்தாள். ஏதாவது ஒரு காயல் பாதாளத்தில் இருக்கிறது என்றால் அதுதான் வானத்தை பிரதிபலிக்காது. ஆனால் வெனிஸில் பாதாள காயல்கள் ஏதேனும் இருக்கின்றதா? எனக்கு தெரிந்து எதுவும் இல்லை என்றார் லெங்டன். ஆனால் தண்ணீரில் கட்டப்பட்ட கட்டிடங்கள் என்றால் அதற்கு ஏகப்பட்ட சாத்தியங்கள் இருக்கின்றன. அந்த காயல் உட்புறங்களில் இருந்தால் என்ன செய்வது என்று அவர்கள் இருவருமே பார்த்து கேட்டாள் சியானா. அந்த கவிதை முழுகும் மாளிகையின் இருள் என்பதை குறிப்பிடுகிறது. 2Gயின் மாளிகை நீதிமன்றத்தை குறிக்கிறது என்று சொன்னீர்கள் அல்லவா? அதற்கு அர்த்தம் அந்த கட்டிடத்தில் இந்த கவிதைகள் குறிப்பிடும் நிறைய விஷயங்கள் இருக்கின்றன. புனித ஞானத்தின் மியூசியோன், ஒரு மாளிகை, 2Gக்களுடன் உள்ள ஒரு தொடர்பு, இவை அனைத்துமே கடல் மட்டத்தில் வெனிஸின் முக்கிய காயலில் காணப்படுகின்றன. லெங்டன் இதை பரிசீலித்தார். அந்த கவிதையின் மூழ்கும் மாளிகை என்பது 2Gயின் மாளிகைதானே? ஏன் கூடாது? அந்த கவிதை முதலில் நம்மை செயின்ட் மார்க்ஸ் பாசிலிக்காவில் மண்டியிட சொல்கிறது. பின்னர் சலசலக்கும் தண்ணீரின் ஒளியை பின்பற்ற சொல்கிறது. ஒருவேளை அந்த நீரின் சலசலப்போடு 2Gயின் மாளிகைக்கு வழிகாட்டுவதாக இருக்கலாம். அதில் மூழ்கிய குட்டையோ அல்லது வேறு ஏதேனுமோ இருக்கலாம். லெங்டன் அந்த 2Gயின் மாளிகைக்கு பல முறை சென்றிருக்கிறார். அது முற்றிலும் பிரம்மாண்டமானது என்பதும் அவருக்கு தெரியும். கட்டிடங்களால் பறந்து விரிந்திருக்கும் அந்த மாளிகை ஒரு மிகப்பெரிய அளவுக்கான அருங்காட்சியகத்தை கொண்டிருக்கிறது. நிறுவன அறைகள், அபார்ட்மெண்ட்டுகள் மற்றும் மன்றங்கள் மற்றும் சிறை ஆகியவற்றை உள்ளடக்கிய அசலான புதிர் வட்டத்தை போன்ற அது பல்வேறு கட்டிடங்களை உள்ளடக்கிய மாபெரும் பகுதி. நீ சொல்வது கூட சரியாக இருக்கலாம் என்றார் லெங்டன். ஆனால் அந்த மாளிகையை வெறுமனே தேடுவதற்கு பல நாட்கள் ஆகும். நாம் அந்த கவிஞர் சொன்னது போலவே செய்ய வேண்டும் என்று நினைக்கிறேன். முதலில் நாம் செயின்ட் மார்க் பாசிலிக்காவிற்கு சென்று அந்த நயவஞ்சக 2Gயின் கல்லறை அல்லது சிலையை கண்டுபிடிப்போம். பின்னர் அதன் முன் மண்டியிடுவோம். அதன் பிறகு என்றாள் சியானா. அதன் பிறகு என்ற லெங்டன் ஒரு பெரும் மூச்சுடன் நாம் அந்த சலசலக்கும் நீரோட்டத்தை கேட்க பிரார்த்திப்போம். அது நம்மை எங்காவது கொண்டு செல்லும். அதை தொடர்ந்து வந்த அமைதியில் தன்னுடைய மதி மயக்கங்களில் காணப்பட்ட தண்ணீருக்கு அப்பால் இருந்த தன்னை அழைக்கின்ற
எலிசபெத் சின்ஸ்கியின் கவலை தோய்ந்த முகத்தை லெங்டன் கற்பனை செய்து பார்த்தார். நேரம் குறைந்து கொண்டிருக்கிறது. தேடி கண்டுபிடி. சின்ஸ்கி இப்பொழுது எங்கே இருக்கிறாள் என்று லெங்டனுக்கு தெரியாது. அவள் நன்றாக இருக்கிறாளா என்றும் தெரியாது. கருப்பு உடையில் இருந்த சோல்ஜர்களுக்கு லெங்டனும் சியானாவும் தப்பிவிட்டனர் என்பதில் இப்போது எந்த சந்தேகமும் இருக்காது. அவர்கள் எவ்வளவு தூரம்தான் நம்மை தேடி வருவார்கள்? லெங்டன் மீண்டும் தன் பார்வையை அந்த கவிதையை நோக்கி திருப்பிய போது அவர் சோர்வின் அலையோடு போராடி கொண்டிருந்தார். அவர் அந்த பாடலின் கடைசி வரியில் பார்வையை செலுத்தினார். இப்பொழுது மற்றொரு சிந்தனை அவரிடத்தில் தோன்றியது. அதை குறிப்பிடுவது பயன்மிக்கதாக இருக்குமா என்று அவருக்கு தெரியவில்லை. நட்சத்திரங்கள் எதையும் பிரதிபலிக்காத காயல். நான் இன்னொரு விஷயத்தையும் சொல்லியாக வேண்டும். சியானா போனிலிருந்து உற்று பார்த்தாள். தாந்தேயின் தெய்வீக இன்பியலில் உள்ள 3 பிரிவுகள் என்றார் லெங்டன். நரகம், தூய்மையாக்கம் மற்றும் சொர்க்கம். அவை அனைத்தும் சரியாக ஒரே வார்த்தையில்தான் முடிகின்றன. சியானா ஆச்சரியமடைந்தவள் போல் காணப்பட்டாள். அது என்ன வார்த்தை என்றார் பெரிஸ். தான் எழுத்தாக்கம் செய்த உரையின் அடிப்பாகத்தை சுட்டிக்காட்டினார். இந்த கவிதையில் முடியும் நட்சத்திரங்கள் என்ற அதே வார்த்தைதான். அவர் தாந்தேயின் மரண முகமுடியை எடுத்து வெகு மையத்தில் இருந்த சுருளான உரையை காட்டினார். நட்சத்திரங்கள் எதையும் பிரதிபலிக்காத காயல். த லாகூன் தட் ரிஃப்ளெக்ட்ஸ் நோ ஸ்டார். மேலும் சொல்ல போனால் லெங்டன் தொடர்ந்தார். இன்ஃபெர்னோவின் இறுதியில் பாதாளத்திற்குள்ளாக சலசலத்தோடும் நீரின் ஓசையை கேட்கும் தாந்தே அதை தொடர்ந்தே ஒரு திறந்த வேலிக்கு செல்கிறார். அதுதான் அவர் நரகத்திலிருந்து வெளியேற வழிகாட்டுகிறது. பேரிஸ் சற்று வெளிரி போனாள். ஜீசஸ்! அப்பொழுதுதான் ஓர் ஒளியற்ற இரைச்சல் அந்த கேபினை நிரப்பியது. ஃப்ரேச்சர் கேண்டோ ஒரு மலை சுரங்கத்திற்குள் ஊடுருவியது. அந்த இருளில் கண்களை மூடிக்கொண்ட லெங்டன் தன்னுடைய மனதை அமைதிப்படுத்திக் கொள்ள முயன்றார். ஜாப்ரிஸ் பித்துக்குழியாக இருக்கலாம், ஆனால் அவர் தாந்தேயை மிக நுணுக்கமாக உள்வாங்கியிருக்கிறார் என்று நினைத்துக் கொண்டார். நரகம் பை டான் பிரவுன். அத்தியாயம் 64. ஓர் ஆசுவாச உணர்வு தன்னை துடைத்துச் சென்றிருப்பதாக லாரன்ஸ் நோல்டன் உணர்ந்தார். ஜாப்ரிஸ்டின் வீடியோவை பார்ப்பது குறித்து தலைவர் தன் மனதை மாற்றிக்கொண்டு விட்டார். அந்த சிவப்பு நிற மெமரி ஸ்டிக்கை எடுத்த நோல்டன் அதனை கம்ப்யூட்டரில் செருகி தலைவருடன் பகிர்ந்து கொள்ள இருந்தார். ஜாப்ரிஸ்டின் 5 நிமிட வீடியோவில் இருந்த செய்தியின் கணம் அந்த அதிகாரியையே வேட்டையாடி கொண்டிருந்தது. அதை பார்க்க அவருக்கு இன்னொரு ஜோடி கண்கள் தேவை என்பது போல் இருந்தது. இது இனிமேலும் என்னை பொறுத்த விஷயம் அல்ல. பிளேபேக் தொடங்கிய போது நோல்டன் தன்னுடைய மூச்சை பிடித்துக் கொண்டிருந்தார். திரை இருண்டது. தண்ணீரை லேசாக தட்டும் ஒளி அந்த கண்ணாடி அறைக்குள் நிரம்பியது. அந்த பாதாள குகையின் சிவப்பு நிற புகையினூடாக கேமரா செல்கிறது. தலைவரிடமிருந்து இதுவரை எந்தவித எதிர்வினையும் தோன்றவில்லை என்றாலும் அவர் எந்த அளவிற்கு குழப்பமாக இருக்கிறாரோ அந்த அளவிற்கு ஆபத்தானவர் என்பது நோல்டனுக்கு தெரியும். கேமரா தன்னுடைய முன்னோக்கிய அசைவை நிறுத்திவிட்டு அந்த காயலின் மேற்பரப்பிலிருந்து உள்நோக்கி பாய்ந்து தண்ணீரின் அடிப்பாகத்திற்கு சென்ற அது சில அடிகள் கீழே சென்று தரைத்தளத்தில் பாலிஷ் செய்யப்பட்ட டைட்டானியத்தில் இருந்த அறிவிப்பு பலகையை காட்டியது. இந்த இடத்தில், இந்த தேதியில் இந்த உலகம் நிரந்தரமாக மாறப்போகிறது. தலைவர் சற்றே பின்வாங்கினார்.
நாளை என்று முணுமுணுத்து கொண்ட அவர் அந்த தேதியில் பார்வையை பதித்தார். அது எந்த இடம் என்று நமக்கு தெரியுமா? நோல்டன் தலையை குலுக்கினார். கேமரா இப்பொழுது இடது பக்கம் திரும்பியது. அங்கே ஒரு பிளாஸ்டிக் பை நிறைய ஜெலட்டின்கள் இருப்பதும் மஞ்சள் பழுப்பு நிற நீர்மம் இருப்பதும் தெரிகிறது. கடவுளே, இது என்ன? தலைவர் ஒரு நாற்காலியை இழுத்து போட்டு அமர்ந்தார். அசைந்தாடும் குமிழ்களை கண்டார். அவை நீரின் அடியில் பிணைக்கப்பட்ட பலூன்களைப் போல் அசைந்தாடின. அந்த வீடியோ ஓடிக்கொண்டிருக்கையில் ஒரு அசௌகரியமான அமைதி அந்த அறையில் நிலவியது. அந்த திரை விரைவிலேயே கருமை அடைந்தது. அதன் பிறகு கூம்பு மூக்குடன் அந்த சுரங்க சுவற்றில் தோன்றிய ஒரு உருவம் தன்னுடைய ரகசியமான மொழியில் பேசத் தொடங்கியது. நான் தான் நிழல். பாதாளத்திற்கு விரட்டப்பட்ட நான் இந்த பூமியின் அடி ஆழத்திலிருந்து இந்த உலகத்துடன் பேசுகிறேன். எந்த நட்சத்திரத்தையும் பிரதிபலிக்காத இரத்த சிவப்பான தண்ணீர் சேர்ந்திருக்கும் இந்த காயலில் உள்ள பளபளப்பான குகைக்கு நான் நாடு கடத்தப்பட்டிருக்கிறேன். ஆனால் இதுதான் என் சொர்க்கம். எளிதில் நொறுங்கிவிடக்கூடிய என்னுடைய குழந்தைக்கு ஏற்ற முழுமையான கருவறை, இன்ஃபெர்னோ. தலைவர் அதையே உற்று பார்த்தார். இன்ஃபெர்னோவா? நோல்டன் புருவத்தை நெரித்தார். நான் சொன்னது போல்தான் அது மிகவும் தொந்தரவுபடுத்துகிறது. தலைவர் மீண்டும் தன் பார்வையை திரையை நோக்கி திருப்பி உற்று நோக்கினார். கூம்பு மூக்குள்ள நிழல் சில நிமிடங்களுக்கு தொடர்ந்து பேசியது. பிளேக் நோய்களை பற்றி, மக்கள் தொகை குறைக்கப்பட வேண்டியதை பற்றி, எதிர்காலத்தில் தனக்கே உரிய புகழ் பற்றி, தன்னை தடுத்து நிறுத்த முயற்சி செய்யும் அப்பாவி ஆன்மாக்களை பற்றி. இந்த கிரகத்தை காப்பாற்ற ஒரு அதிரடியான செயல்தான் ஒரே வழி என்பதை நம்பிக்கை உள்ள ஒரு சிலர்தான் புரிந்து வைத்திருக்கிறார்கள் என்பதை பற்றியெல்லாம் பேசியது. இந்த போர் எதற்கானதாக இருந்தாலும் இந்த கன்சார்டியம் தவறான பக்கத்தில் இருக்கிறது என்ற சந்தேகம் காலையில் இருந்தே இருந்தது. அந்த குரல் தொடர்ந்தது. நான் மீட்பிற்கான ஒரு மகா படைப்பை உருவாக்கியிருக்கிறேன். ஆனாலும் என்னுடைய முயற்சிகளுக்கு ட்ரம்பெட்டுகள் முழங்க கௌரவத்துடன் பரிசு கிடைக்காது. அது மரணத்தின் அச்சுறுத்தல்கள் மூலமே கிடைக்கும். எனக்கு மரணத்தை கண்டு பயமில்லை. மரணம் தொலைநோக்கர்களை தியாகிகளாக்கும். உயர்வான கருத்தாக்கங்களை சத்தம் மிகுந்த இயக்கங்களாக்கும். ஜீசஸ், சாக்ரட்டிஸ், மார்ட்டின் லூதர் கிங். விரைவில் ஒரு நாள் நான் அவர்களுடன் இணைவேன். நான் உருவாக்கியுள்ள மகா படைப்பு கடவுளே செய்த வேலைதான். அறிவு, கருவிகள் மற்றும் அந்த படைப்பு உருவாக்க தேவையான துணிவு ஆகிய எல்லாமுமாக என்னுள் இருக்கும் அவரிடமிருந்து கிடைத்த பரிசுதான் அது. இப்பொழுது அந்த நாள் நெருங்கிவிட்டது. நரகம் எனக்கு கீழே தூங்கிக் கொண்டிருக்கிறது. கோத்னிக் அசுரனின் கண்காணிக்கும் கண்களுக்கும் அவளுடைய எல்லாவித சீற்றத்திற்கும் கீழே தன்னுடைய நீராலான கருவறையில் இருந்து வெளியே குதிக்க தயாராகிக் கொண்டிருக்கிறது. உன்னைப் போலவே என் ஒப்பந்தத்தின் நல் இயல்புகளால் நானும் பாவத்திற்கு அந்நியப்பட்டவன் அல்ல. அந்த 7 பாவங்களின் இருளுள் நானும் குற்றவாளிதான். ஒரு சிலர் மட்டுமே அதனிடமிருந்து புகலிடம் தேடுகின்ற அதே தனிமையான உந்துதல்தான் தற்பெருமை. இந்த செய்தியை பதிவு செய்து கொள்வதன் மூலம் தற்பெருமையின் தூண்டும் இயல்பினால் நான் ஈர்க்கப்படுகிறேன். இந்த உலகம் என்னுடைய படைப்பை பற்றி தெரிந்து கொள்ளும் என்று உறுதிப்படுத்திக் கொள்ளும் ஆவலுடன் இருக்கிறேன். அது ஏன் கூடாது? தன்னுடைய மீட்பின் மூலாதாரத்தை பற்றியும் என்றென்றும் திறந்தபடியே வாய்ப்பிழந்திருக்கும் நரகத்தின் வாயை மூடியது யார் என்றும் மனிதகுலம் தெரிந்து கொள்ள வேண்டும்.
கடந்து கொண்டிருக்கும் ஒவ்வொரு மணியிலும் முடிவு மிகவும் நிச்சயமாகிக் கொண்டிருக்கிறது. கணிதம் ஈர்ப்பு விசை விதியைப் போல் பேரங்களுக்கு அப்பாற்பட்டது. மடக்கையில் கணிதத்தைப் போல் வளர்ச்சி உற்ற வாழ்வு ஏறக்குறைய மனித குலத்தை கொன்றுவிட்டது. அதுவே அவனுடைய விடுதலையுமாக ஆகிவிட்டது. வாழும் உயிரினத்தின் அழகே கடவுளின் விதியை ஒற்றைப்படை பார்வையுடன் பின்பற்றுவதாகிவிட்டது. ஒன்று அது நன்மை அல்லது தீமை. நிறைய குழந்தைகளை பெற்று வாழ்ந்திடு. ஆகவேதான் நான் நெருப்புடன் நெருப்பை கொண்டு போராடுகிறேன். போதும். தலைவர் மிக அமைதியாக குறுக்கிட்டதால் நோல்டனால் அதை சரியாக கேட்க முடியவில்லை. சார், வீடியோவை நிறுத்து. நோல்டன் வீடியோவை நிறுத்தினார். சார், அதன் முடிவுதான் உண்மையிலேயே மிகவும் அச்சுறுத்தக்கூடிய பகுதி. நான் பார்த்தது போதும். தலைவர் உடல்நிலை சரியில்லாதது போல் காணப்பட்டார். அந்த அறைக்குள் சில நிமிடங்கள் நடந்த அவர் சட்டென்று திரும்பினார். நாம் FS 2080 உடன் உடனடியாக தொடர்பு கொண்டாக வேண்டும். நோல்டன் அந்த நடவடிக்கையை எண்ணி பார்த்தார். தலைவரின் மிக நம்பிக்கைக்குரிய தொடர்புகளுள் FS 2080யும் ஒருவர். அதே தொடர்பாளதான் ஒரு கிளைண்டாக ஜாப்ரிஸ்டை இந்த கன்சார்டியத்திற்கு அறிமுகம் செய்து வைத்தார். FS 2080 தீர்மானத்தினால்தான் இதுவரை தனக்குத்தானே போராடிக் கொண்டிருக்கிறோம் என்பதில் தலைவருக்கு எந்த சந்தேகமும் இல்லை. ஒரு கிளைண்டாக பெர்ட்ரண்ட் ஜாப்ரிஸ்ட் பரிந்துரை செய்யப்பட்டதுதான் இந்த கன்சார்டியத்தின் திறமையோடு கட்டமைக்கப்பட்ட உலகிற்குள் குழப்பத்தை கொண்டுவர காரணம். FS 2080 தான் இந்த பிரச்சனைக்கெல்லாம் காரணம். ஜாப்ரிஸ்டை சுற்றி அதிகரித்துக் கொண்டே வரும் பேரழிவுகளின் தொடர்ச்சி மோசமாகிக் கொண்டே வருவது போல் தோன்றியது. அது இந்த கன்சார்டியத்திற்கு மட்டுமல்ல, முழு சாத்தியத்துடன் இந்த உலகத்திற்கே பேரழிவை ஏற்படுத்தக்கூடியது. நாம் ஜாப்ரிஸ்டின் முழுமையான உள்நோக்கங்களையும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றார் தலைவர். அவர் எதை உருவாக்கியிருக்கிறார் என்பதும் இந்த அச்சுறுத்துதல் உண்மைதானா என்பதையும் நான் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த கேள்விகளுக்கான பதில் என்று யாரிடமாவது இருக்கும் என்றால் அது FS 2080 மட்டும்தான் என்பது நோல்டனுக்கு தெரியும். இது கன்சார்டியம் தன் நெறிமுறைகளையும் மீறி கடந்த ஒரு வருடமாக தனக்கு தெரியாமலேயே இந்த நிறுவனம் எப்படிப்பட்ட பைத்தியக்காரத்தனத்திற்கு உதவியாக இருந்திருக்கிறது என்பதை கண்டுபிடிக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது. FS 2080ஐ நேரடியாக தொடர்பு கொள்வதில் சாத்தியமுள்ள எதிர்விளைவுகள் குறித்து நோல்டன் பரிசீலித்தார். அவரை அப்படியே தொடர்பு கொள்வதில் நிச்சயம் ஆபத்துகள் இருக்கின்றன. நிச்சயம் சார், என்றார் நோல்டன். நீங்கள் FS 28ஐ தொடர்பு கொண்டால் அதை மிகவும் நேர்த்தியாக செய்தாக வேண்டும். கண்களில் கோபம் கொப்பளிக்க தலைவர் தன் செல்போனை எடுத்தார். கடந்த காலத்தில் நாம் மிக நேர்த்தியானவர்களாகத்தான் இருந்தோம். ஃப்ரேசியர் கென்டோ தனி கேபினில் தன்னுடைய இரு தோழர்களுடன் அமர்ந்திருந்த, கழுத்தில் டையும் ப்ளூம் பாரிஸ் கண்ணாடிகளும் அணிந்திருந்த அவர் அப்பொழுதும் நமநமத்துக் கொண்டிருந்த கட்டியில் சொரிந்து கொள்ளாமல் இருக்க தன்னால் முடிந்தவற்றை செய்து கொண்டிருந்தார். அவருடைய நெஞ்சு வலியும் அதிகரிப்பதைப் போலவே இருந்தது. இறுதியாக அந்த ரயில் சுரங்கத்திலிருந்து வெளியே வந்தபோது எங்கேயோ இருந்த தன்னுடைய சிந்தனைகளில் இருந்து திரும்பி தன்னுடைய கண்களை மெதுவாக திறந்த லெங்டனையே அவர் உற்று பார்த்து கொண்டிருந்தார். அவருக்கு அருகில் அமர்ந்திருந்த சியானா அவருடைய செல்போனையே பார்த்து கொண்டிருந்தாள். எந்த சிக்னலும் இல்லாத அந்த சுரங்கத்திற்குள் ரயில் வேகம் எடுத்த போது அவள் அப்படியே அமர்ந்து விட்டாள். சியானா தன்னுடைய இணையதள தேடுதலை தொடர ஆவலுடன் இருந்தாள். ஆனால் அவள் போனை எடுக்கும் முன்னரே அது ஒலிக்கத் தொடங்கி தொடர்ச்சியான ஒலியை வெளியிட்டுக் கொண்டிருந்தது.
அந்த ஒளியை நன்றாக தெரிந்த கட்டிகள் கொண்ட அந்த மனிதர் சட்டென்று போனை எடுத்து பளிச்சிட்ட திரையில் பார்வையை செலுத்திய பின்னர் தன்னுடைய ஆச்சரியத்தை மறைக்க தன்னால் ஆனவற்றை செய்தார். மன்னிக்க வேண்டும் என்ற அவர் எழுந்து நின்றார். நோய்வாய்ப்பட்ட அம்மா, நான் பேசியே ஆக வேண்டும். அவர் அவர்களிடம் சொல்லிவிட்டு வெளியே செல்கையில் சியானாவும் லெங்டனும் அவருக்கு புரிந்து கொண்டதற்கான ஆமோதிப்பை வெளிப்படுத்தினர். அவர் பாதை வழியில் நடந்து சென்று பாத்ரூமுக்குள் நுழைந்தார். பாத்ரூம் கதவை பூட்டிக்கொண்டு அந்த அழைப்பை ஏற்ற அவர், ஹலோ. அடுத்த முனையில் இருந்த குரல் கடுமையாக ஒலித்தது. நான் தான் தலைவர்